வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சென்னைக்காரது ஒரு 5-6 ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் கொரியர் போடுறோம். இந்த கொரியர் போடுறதுனால இன்றைக்கி ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு, என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு உங்கள்கிட்ட காட்டுறோம். கஸ்டமருக்கு ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட டேட் இருக்கா இல்லையான்னு கேட்காம உள்ளே வந்துடுறீங்க. வந்துட்டு நாங்கள் தைக்கல முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் ப்ளவுஸ் கேட்குறீங்க. எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் போயிட்டு இன்ஸ்டாவில் போயிட்டு எங்களை பற்றி ஒரு இதாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து தப்பு. நாங்கள் தெளிவாக வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து சீசன் கிடையாது. கடையில் வந்து எங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எல்லாம் நிறைய இருக்காது. சீசன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெடிமேட் ப்ளவுஸோ இல்லை ரெடிமேட் ஆர்டரோ எதுவுமே நாங்கள் தைக்கிறது கிடையாது. கஸ்டமர் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் தைச்சி இந்த மாதிரி நாங்கள் தைச்சிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ உங்கள்கிட்ட நாங்கள் போடுறோம். இது எதுக்காக போடுறோன்னா, நாங்கள் போடுறதுனால எங்களுக்கு 2 ஆர்டர் சேர்த்து வரும், ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இந்த நாங்கள் வீடியோ போடும்போது ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் எங்களை தாழ்த்தி பேசி எங்களை வந்து தரக்குறைவாக பேசி தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள், பிடிக்கலைன்னா எங்களை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேறு வீடியோ பாருங்கள். நாங்கள் தப்பே சொல்லலை, புரியுதுங்களா? நாங்கள் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நானே என்னோடய ஃபேஸ் போட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறத நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம், புரியுதுங்களா? நாங்கள் வந்து சும்மா ஜாலிக்காகவோ இல்லை சும்மா டைம் இருக்குது, வேஸ்ட்டாக டைம் இருக்குது, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நாங்கள் வீடியோ போட கிடையாது. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறதுனால எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் கொடுத்துருக்குது. அது ஒரு பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்குது. அதுக்காக நாங்கள் டெய்லி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற வீடியோ கஸ்டமருக்கு நாங்கள் நிறைய பேர் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இன்ஸ்டாவில் இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. கடைக்கு வந்திருக்கிறேன், நான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு போட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஆன்லைன்லேயும் வருது, நேர்லேயும் வருது. நாங்கள் ஒரு 40 நாள் 45 நாள் டைம் வாங்கி தான் நாங்கள் ஆர்டர் வந்து புக்கிங் பண்ணுறோம். இப்போ கொரியர் வர பீஸ் பூரா 3 மாதம் டைம் தராங்க கஸ்டமர். 3 மாதம் டைம், இதுதான் 3 மாதம் டைம் கொடுத்தது தான் நாங்கள் இப்போ வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி தைச்சி இன்னைக்கு கொரியர் போட போகிறோம். இந்த 2-3 நாளாக ஒர்க் பண்ணி தைச்சி கொரியர் போடுறோம். தயவு செஞ்சு எங்களை பார்க்குறக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா எங்களை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்புறம் இன்ஸ்டாவிலையும் அப்படி தான். தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் வந்து கரெக்டான கமெண்ட்ஸ் போடுங்க. நாங்கள் வந்து கஷ்டப்படுறத உங்கள்கிட்ட காட்டுறோம், நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறதும் உங்கள்கிட்ட காட்டுறோம். தயவு செஞ்சு வந்து ரிவ்யூவெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி இருக்குது, எப்படி கமெண்ட்ஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கமெண்ட்ஸ் பண்ண சொல்கிறோம். அதுதான் பண்ண சொல்கிறோம். நாங்கள் வர்றோம், கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை, ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுக்குறதில்ல அப்படின்லாம் சொல்லாதீங்க. நாங்கள் வரவங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ வேலை வருது, இல்லைன்னா வேலை வராது, புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே இன்றைக்கி மெயின் வீடியோவே நான் இந்த ஒரு 10-20 நாளாக வீடியோவே போடுறது கிடையாது. நான் வீடியோவுக்கு வர்றது கிடையாது. இன்றைக்கி வந்து இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஃபேமிலி சேர்ந்த ப்ளவுஸ் எல்லாமே. இதில் வந்து லோக்கலில் ஒரு 3 ப்ளவுஸ் இங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் ஒரே ஃபேமிலியில் சேர்ந்தது. இதெல்லாமே ப்ளவுஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கஸ்டமருக்கு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும், நான் எங்கிட்ட இருக்க ஒர்க்கருக்கு வந்து டெய்லி இல்லைங்காமல் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோவே போடுறோம். ஒர்க்கு வருதுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம். அதுக்காக தான் வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. நான் யாரையும் வந்து தப்பாக சொல்லணும், தப்பாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எப்படி இருக்குது எதுக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ நிறைய பேர் தைக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. நாங்களும் சரி ஃப்ரீ டைமில் உங்களுக்கு தைக்கிற வீடியோ போட்டாலும் அதுலேயும் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க, எங்கள் வீடியோ பார்க்காதீங்க, விட்டுருங்க. பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, விட்டுருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்குன்னு எல்லாத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்கிறீங்க. அக்கா இப்படி பண்ணுங்கள், இப்படி செஞ்சு காட்டுங்க, இப்படி ஆரி ஒர்க் போடுறதை காட்டுங்க, ப்ளவுஸ் தைக்கிறது காட்டுங்க, டிசைன் புதுசாக என்ன பண்ணுறீங்கன்னு காட்டுங்க. நிறைய பேர் நிறைய விதத்தில் எங்கிட்ட கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜே கிடையாது. எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். வாங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் தைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு ரெட் கலர் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரும் சில்வர் கலரும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மேங்கோ டிசைன் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் கொடுத்துட்டு நெக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டிங் லைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டிங் லைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் நல்லா அழகாக கட்டிங் லைன் கொடுத்துருக்கோம். இது ரெட் கலர் சாரீ.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சூலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிப்பூ கலரில் ராமர் க்ரீன் கலர் பார்டரு. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் கோல்டு வருது. ஒர்க் பண்ணியிருக்குது பார்த்திங்கன்னா இதில் வர்ற மயில் அப்படியே எடுத்து பேக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பேக்கில் நெட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம், ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு செல்லா போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஜர்தோசி, ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்கு. ஃபுல்லாக பேக்கில் நெட்டு வச்சு ஒரு மயில் போட்டிருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயில் போட்டுட்டு அழகாக ஜர்தோசி போட்டுட்டு ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பெரிய வேலை இது. நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு சாம்பிள் ப்ளவுஸ் தைச்சாங்க, இப்போ ஒரு ப்ளவுஸு கிராண்டான ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸு. எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு சூலூர்லேருந்து வந்து ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் தைச்சிட்டு மறுபடியும் நல்லா இருக்குங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா மதுரை, இவங்க பார்த்திங்கன்னா மதுரை. இவங்க ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. இவங்க ரிலேஷன் கூட மதுரை. இங்கே பாருங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சில்வர் கோல்டு வருது. இங்கே பாருங்கள் கையில் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம், ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செல்லா வேலை போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நல்லா ஹெவியாக கோல்டு சில்வர் மிக்ஸ் பண்ணி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒய்லட் கலர் ராமர் க்ரீன் கலர் பார்டரு, ராமர் க்ரீன் ப்ளவுஸு. இங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நல்லா எம்போஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கட் பீட் போட்டு ஜர்தோசி போட்டுட்டு எம்போஸ் பண்ணி ஒர்க் கொடுத்துருக்கோம். பேக்லேயே அதே மாதிரி கொடுத்துருக்கோம், வி நெக் வச்சுட்டு. இங்கே பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி, ஸ்லீவு அதே சேம் ஒர்க்கு. இதில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வேலை ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். பாருங்கள் த்ரெட்டு வேலை ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம், இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் கலரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காப்பர் கலர் வந்திருக்கு. இப்போ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டு வச்சுருக்கோம். நெட்டில் ஃபுல்லாக லைன் ஒர்க் போட்டிருக்கோம். இதில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கோம், ஃபுல்லாகவே ஹெவியான ஒர்க்கு. பேக் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். பேக் ஃபுல்லாகவே அழகாக ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது ஆனியன் பிங்க் கலருக்கு நல்ல யூனிக்கான ஒர்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு மேங்கோ டிசைன் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே மேங்கோ டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிளாக் ஆன்டிக்கில் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம், ஜமிக்கி போட்டிருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா த்ரெட் லோட் போட்டுட்டு அதில் ஃபுல்லாகவே பிளாக் ஆன்டிக் ஒர்க் கொடுத்துருக்கோம். நெக் ஃபுல்லாகவே பாருங்கள், நெக் ஃபுல்லாகவே. இவங்க பார்த்திங்கன்னா சென்னை, இதில் நிறைய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே இவங்க சென்னை. இதில் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க லைன் ஒர்க்கு, லைன் அழகான லைன் ஒர்க்கு. த்ரெட்டு வேலை ஃபுல்லாகவே லைட்டாக ஜர்தோசி லோட் கொடுத்துட்டு ஃபுல்லாக கோதுமை பீடு கொடுத்துட்டு பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பேக் ஃபுல்லாகவே நல்லா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா அழகான ஜர்தோசி ஒர்க்கு. ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம், ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் கலர் ப்ளவுஸு, ஆரஞ்சு சேரீ பிங்க் கலர் ப்ளவுஸு. இதில் ஃபுல்லாகவே கீழே வந்து செக்குடு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி ஒர்க்கில் செக்குடு ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் ஃபுல்லாகவே கோல்டு கலர் பீட்ஸில் நல்லா ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் அழகாக ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கு. அடுத்தது ஒரு சேரீ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கீழே நெட்டு கொடுத்துட்டு ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்துருக்கோம், ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா நல்லா அழகான போட் நெக் கொடுத்துருக்கோம். நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட் நெக் கொடுத்துருக்கோம். பேக் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட் நெக் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்லீவில் நெட்டு கொடுத்துருக்கோம், நெட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் சாரீ, ராமர் க்ரீன் கலர் பார்டர். இதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே கட் ஒர்க் கொடுத்துருக்கோம், ஜர்தோசி போட்டுட்டு கீழே அழகான கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். சாரியோட கலரில் ஜல்லா வேலை பார்த்துருக்கோம். பேக்கில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். கீழே மேலே ஹேங்கிங் போட்டுட்டு கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஜல்லா வேலை, ஜர்தோசி ஒர்க்கு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜமிக்கி போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். ஃபுல்லாக கட் பீட் கொடுத்துட்டு ஜமிக்கி போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். இது ஒரு ப்ளவுஸு. இங்கே பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒய்லட் கலர் சாரீ, ராமர் க்ரீன். பேக்கில் நெட்டு கொடுத்துருக்கோம், நெட்டு கொடுத்துட்டு கீழே ஸ்லீவில் நெட்டு கொடுத்துருக்கோம், சின்ன நெட்டு கொடுத்துருக்கோம். நெட்டு கொடுத்துட்டு அதில் வந்து கேலப் ஸ்டைலில் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் அழகாக ஒர்க் கொடுத்துருக்கு, ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க். இது ஃபுல்லாகவே
ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சிம்பிள் ஒர்க். நெக்குக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜமிக்கி போட்டுட்டு சிம்பிள் ஒர்க். அடுத்தது செக்குடு போட்டு அழகான ஒர்க்கு. இங்கே பாருங்கள், கீழே நெட்டு கொடுத்துட்டு நெட்டில் ஃபுல்லாகவே ஜிக்ஜாக் ஸ்டைலில் ஜர்தோசி போட்டுட்டு காப்பர் ஒர்க், பிளாக் காப்பர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் ஃபுல்லாகவே 2 லைன் கொடுத்துட்டு ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சுகர் பீட் போட்டு பெரிய பீட்ஸ் போட்டு ஒர்க் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு பிளாக் ஆன்டிக்கு, அதுக்கும் அப்படி தான் கீழே ஜிக்ஜாக் ஸ்டைலில் க்ரீன் கலர் நெட்டு கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஜர்தோசி ஒர்க். இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.